நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் வந்து இந்த மாதிரி கிராஸ் கட்டிங் ஜாக்கெட் போடுங்க எங்களுக்கு அப்படின்னு சொல்லி கமெண்ட்ல தெரிவிச்சிருந்தாங்க. அதனால நம்ம இன்னைக்கு வந்து கிராஸ் கட்டிங் ஜாக்கெட் எப்படி கட் பண்றதுன்றத நம்ம பார்க்கலாம். அதுக்கு வந்து துணி வந்து மடிச்சு போட்டிருக்கிறேன். அது எப்படி கட் பண்றதுன்றது, அளவு எடுக்கிறதுன்றதை நம்ம முதல்ல பார்த்துக்கலாம். ஏற்கனவே நம்ம வந்து வீடியோ போட்டிருக்கிறோம், ஜாக்கெட் எப்படி நேர் கட்டிங் கட் பண்ணுறதுன்றது, தனித்தனியாக எப்படி கட் பண்ணுறதுன்றதையும் போட்டிருக்கிறோம். இப்போ இதில் வந்து கிராஸ் கட்டிங்கும் போது அப்படியே போடலாம். இருந்தாலும் உங்களுக்கு புரியணுன்றதுக்காக ஆரம்பத்துலேருந்து திருப்பி ஒரு டைமு சொல்லிடுறோம். பாருங்கள், இந்த முதுகு பக்கம் எப்பயும் மாதிரி தையலுக்கு ஒரு 1.5 இன்ச் விட்டுருங்க. இந்த பக்கமும் அதே மாதிரி 1.5 இன்ச் அளவு எடுத்து விட்டுருங்க. 1.5 இன்ச்சுக்கு நம்ம ஒரு கோடு வரைஞ்சிடலாம். வரைஞ்சிட்டு இப்போ வந்து இது வந்து முதுகுப்புறம் தைக்கிறதுக்கு இப்போ வந்து பாருங்க, ஷோல்டர்லேருந்து அளவு எடுத்துக்கிறோம். இது வந்து இந்த மாதிரி எடுத்துட்டு கரெக்டாக இருக்குங்களா? பாருங்க, இந்த அளவுக்கு 12.5 வருது. அதை அப்படியே நம்ம வச்சிருக்கிறோம். அடுத்து முதுகுப்புறம் அளவு உயரம் வந்து நம்ம அளவு எடுத்துக்கிறோம். பாருங்க, இந்த தையலுக்கு மடிப்பு கூட்ட இடத்துல இருந்து வச்சுட்டு கரெக்டாக இந்த இடத்துல ஒரு மார்க் பண்ணிக்கிறோம். இந்த மார்க்குக்கு மேலே ஒரு 1/4 இன்ச் தையலுக்காக மார்க் பண்ணிக்கிறோம். மார்க் பண்ணிட்டு நல்லா ஷோல்டரை பிடிச்சிக்கோங்க. ஷோல்டரை நல்லா பிடிச்சிட்டு இது வந்து அயன் பண்ணி எடுத்துக்கோங்க. எப்பயுமே வந்து அளவு ப்ளஸை வந்து அயன் பண்ணி எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு போடும்போது ஈஸியாக இருக்கும். இந்த தையல் நம்ம கரெக்டாக அந்த தையலுக்கு விட்டோம் இல்லைங்களா, அந்த இடத்துல நம்ம இந்த துணியை வைக்கிறோம். பாருங்கள், இங்கே கரெக்டாக இருக்குது. இந்த இடமும் நமக்கு உயரம் சரியாக போச்சு. பாருங்கள், ஜாக்கெட்டுக்கு இது ஒரு கழுத்துக்கு பின் கழுத்துக்கு மார்க் பண்ணிக்கிறோம். இங்கேருந்து ஒரு 1/4 இன்ச் மேலே மார்க் பண்ணுறோம். அதே மாதிரி பாருங்கள், இங்கே ஒரு மார்க் பண்ணுறோம். இதில் ஒரு மார்க்கு 1/4 இன்ச் விட்டு தையலுக்கு விட்டு ஒரு மார்க் பண்ணுறோம். பாருங்கள், இந்த இதுலேருந்து பிடிச்சு ஒரு மார்க் பண்ணுறோம். இது தையலுக்கு ஒரு 1/4 இன்ச் மார்க் பண்ணியிருக்கோம். இதில் இருந்து பாருங்க, அதே மாதிரி ஆம்கோல் இது இப்படியும் பார்க்கலாம். இன்னொரு வாட்டி பாருங்க, இங்கேருந்து இப்படி வச்சிங்கன்னா பாருங்க, இங்கே வந்து ஆம்கோல் வருது. ஆம்கோலுக்கு தையலுக்கு சரியா இருக்குங்களா? இப்போ வந்து நம்ம வந்து இதில் தான் கட் பண்ணணும். பாருங்க, இதில் வந்து நம்ம ஒரு லைன் போட்டுக்கலாம். இப்போ இது முனையிலிருந்து பாருங்க ஒரு 3/4 இன்ச் வச்சு ஒரு புள்ளி வரைஞ்சிக்கிறோம். இது வந்து பின் கழுத்துக்கு பின் பக்கம் அப்படின்றதுனால நம்ம வந்து அப்படியே போட்டுக்கலாம். பாருங்க, இந்த அளவுக்கு ஒரு 1/4 இன்ச் இங்கே தொட்டுட்டே வரணும் கோடு. அதே மாதிரி இங்கே வந்து ஒரு 1/4 இன்ச் இது மாதிரி ஒரு பாதி பாகம் தொடுற மாதிரி நம்ம இப்படி கொண்டு வந்து முடிச்சிடணும். இதை வந்து இந்த மாதிரி முடிச்சிடணும். இது வந்து பின் கழுத்துக்கு. அதே மாதிரி பாருங்க, இது வந்து தையலுக்காக நம்ம விட்டது. அதனால தையலுக்கு விட்டதை விட்டுட்டு பாருங்க, இது தையலுக்காக விட்டது. இந்த வீடியோவை தொடர்ந்து பாருங்க. அப்பதான் நம்ம வந்து அடுத்து என்ன செய்ய போறோம் அப்படின்றது முக்கியமான டிப்ஸ் எல்லாம் இருக்கும், உங்களுக்கு சொல்லுவேன். பாருங்க, இதை கட் பண்ணி எடுத்துடலாம். அதே பாருங்க, நாங்க மேலே தையலுக்கு போட்டோம் இல்லைங்களா, பாருங்க, இது பின் கழுத்து.
நம்ம வந்து இது வந்து ஏற்கனவே வீடியோ வந்து பின்பக்கம் எப்படி கட் பண்ணுறது, முன்பக்கம் தனியாக எப்படி கட் பண்ணுறதுன்றதெல்லாம் வீடியோ போட்டிருக்கோம். நீங்கள் அதுவும் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எப்படி இது வந்து தனித்தனியாக கட் பண்ணுறதுன்றது அதுலேயும் புரியும். பாருங்கள். இப்போ நம்ம பின்பக்கத்தை கட் பண்ணி தனியாக எடுத்துட்டோம். இதை வச்சு எப்படி முன்பக்கம் எப்படி போடுறது அப்படின்றத இப்போ நம்ம பார்க்க போகிறோம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்தடுத்த வீடியோங்க உங்களுக்கு அப்டேட் ஆகிட்டே இருக்கும். இப்போ இப்படியே போடுறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இது வந்து இப்போ ஒரு சிலர் வந்து இந்த பக்கம் இருந்தும் போடுவாங்க, பாருங்க இப்படியும் போடலாம், இப்படியும் போடலாம். ஆனால் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஒரு வித்தியாசமாக பேப்பர் கட்டிங் ஃபஸ்ட்டு போட்டுடலாம். இப்போ வந்து துணியில் போடும்போது நம்ம வந்து கிராஸாக போடணும். ஆனால் பேப்பர் கட்டிங் போடும்போது நம்ம வந்து நேராகவே போட்டு பேப்பர் கட்டிங்கை நம்ம கிராஸாக வச்சாவே நமக்கு சரியாக போயிடும். பாருங்க இது அப்படியே மார்க் பண்ணிக்கிறோம், ஒன்றும் இது இல்லை. இந்த வீடியோ தொடர்ந்து பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்றது தெரியும். இது வந்து பாருங்க. இப்போ இந்த பேப்பர் கட்டிங்கில் நம்ம எப்படி இருக்கோ அதே மாதிரியே நம்ம சைடு தையலுக்கு கழுத்து பாகம் ஆம்கோல் எல்லாம் வரைஞ்சிட்டோம். இப்போ இதை எடுத்துட்டு வந்து முன்பாகத்துக்கு போடுறோம். இப்போ வந்து இதில் என்ன எடுக்கிறோம் அப்படின்னா ஜாக்கெட்டில் பாருங்க ஒன்றும் இல்லை, வெறும் முன் கழுத்து எவ்வளோ வச்சுருக்காங்க அப்படின்றத நம்ம அளந்து பார்த்துக்கிறோம். தையலோட அந்த இடத்துலேருந்தே அப்படியே மார்க் பண்ண இடத்துலேருந்தே கரெக்டாக பிடிச்சிட்டே வர்றோம். இந்த இடம் வரும்போது பாருங்கள் உங்களுக்கு ஒரு மார்க் கொடுக்குறோம். தையலுக்கு ஒரு 1/4 இன்ச் வச்சுக்கிறோம். பாருங்கள் இந்த இடம் வரும்போது இங்கே என்ன மார்க் கொடுத்துருக்காங்களோ அந்த இடத்துல அப்படியே மார்க் பண்ணிக்கிறோம். இப்போ இந்த பட்டியோட தையலுக்கும் இந்த டாட்டோட தையலுக்கும் சேர்த்து கொஞ்சம் இந்த இடத்துல இவ்வளோ இடம் விட்டுடுறோம். இந்த இடத்த இப்படி நல்லா பிடிச்சிக்கிறோம். ஷோல்டரையும் இந்த முன்னாடி இருக்கிற டாட்டும் நம்ம இப்படி பிடிச்சாலும் பிடிச்சிக்கலாம். இல்லைன்னா நல்லா நமக்கு புரியணும் அப்படின்னா பாருங்கள், பேசாமல் தெரியல அப்படின்னா இப்படியும் நீங்கள் வந்து பிடிச்சிக்கலாம். பாருங்கள் இங்கே தையலுக்கு இந்த டாட்டு இது வந்து நமக்கு முன் உயரம் கரெக்டாக அளவு வந்து வச்சுன்னா முன் உயரம் இங்கே வந்துடுது. இது வந்து சைடு, இது வந்து முன் உயரம். இப்போ ஆம்கோல் பக்கம் பார்க்க போகிறோம். பாருங்க ஏற்கனவே இங்கே மார்க் பண்ணியிருக்கோம், உங்களுக்கு தெரியுதுங்களா? மார்க் பண்ணது தெரியும். இதில் இருந்து பாருங்க ஏற்கனவே தையலுக்கெல்லாம் நம்ம வச்சிட்டோம். இப்போ நம்ம இந்த புள்ளியிலிருந்து பாருங்க இங்கே ஒரு புள்ளி வச்சிருக்கோம், இதில் ஒரு புள்ளி வச்சிருக்கோம். இந்த 3 புள்ளியும் சேர்ந்து வர்ற மாதிரி போட்டாச்சு. இப்போ இது வந்து முன் கழுத்துக்கு இங்கே பாருங்க இங்கே மார்க் பண்ணியிருக்கோம். அதுக்கும் ஒரு வளைவு போட்டுக்கிறோம். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஆம்கோல் வந்து நமக்கு வளைவு இங்கே வருது பாருங்க, இங்கே வருது. ஆனால் வந்து நம்ம இப்போ இதுக்கு வந்து உள்ள தள்ளி ஒரு 1/2 இன்ச் மார்க் பண்ணி, ஏன்னா இப்போ வந்து நம்ம முன் கை வரைஞ்சிட்டு இருக்கிறோம், முன் பக்கத்துக்கு வரைஞ்சிட்டு இருக்கிறோம். இப்போ வந்து இதுக்கு குழிவு எடுக்கணும் பாருங்க. இவ்வளோதான். முன் பக்கத்துக்கு இது மாதிரி ஒரு பேப்பர் கட்டிங் போட்டுட்டீங்கன்னா ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. வந்து பாருங்க இந்த கட் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல நம்ம
அதாவது இப்போ ஒரு சமயம் பத்தாத ஜாக்கெட் துணி கூட கொஞ்சம் இருக்கும், இல்லை இந்த பக்கமாக கை போட்டால் பத்தாமல் இருக்கும். அப்போ இந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து எப்படி அந்த கிராஸ் கட்டிங் துணி போட்டால் கரெக்டாக இருக்குமோ அது மாதிரி நம்ம போட்டுக்கலாம். சைடு கட் பண்ணுறோம். கட் பண்ணி இப்போ ஆம்கோல் கட் பண்ணிக்கிறோம் குழிவோட. கட் பண்ணி எடுத்துட்டோம். இப்போ வந்து நமக்கு முன்பக்க அளவு கிடச்சிருச்சு பாருங்க. இது பின்பக்கம், இது வந்து முன்பக்க அளவு கிடச்சிருச்சு. இப்போ இதை எப்படி துணியில் போடலான்றதை நம்ம பார்க்கலாம் பாருங்க. இப்போ நம்ம அந்த முன்பக்கம் கட் பண்ண பேப்பர் பீஸை எப்படி துணியில் போட்டிருக்கோம் அப்படின்றது பாருங்க. இது வந்து பாருங்க நல்லா கிராஸாக இந்த கழுது ஆம்கோல் கட் பண்ணோம் இல்லைங்களா, இந்த ஆம்கோல் கட் பண்ண பக்கத்தில் இருந்து பாருங்க இங்கே கரெக்டாக இருக்குது. இங்கேருந்து அப்படியே ஒரு மார்க் பண்ணிக்கிறோம். இது எதுக்காக பேப்பர் கட்டிங் போட்டுட்டு இது மாதிரி மார்க் பண்ணுறோம் அப்படின்னீங்கன்னா, இப்போ ஒரு சிலருக்கு வந்து கொஞ்சம் உடம்பு குண்டாக இருக்கும், எந்த பக்கம் போட்டாலும் கிராஸ் பீஸுக்கு வந்து உங்களுக்கு பத்தாது. இப்போ இந்த மாதிரி போடும்போது வந்து பார்த்தீங்கன்னா பேப்பர் கட்டிங் போட்டுட்டு நீங்கள் வந்து பேப்பர் ஆனால் நேராக தான் இருக்குது, துணியில் போடும்போது நம்ம பாருங்க கிராஸாக வச்சுருக்குறோம். அதனால இப்போ இதுக்கு தனியாக நம்ம இது பண்ண வேண்டியதில்லை பாருங்க. எல்லா அளவும் நம்ம இதுலேயே எடுத்துருக்குறோம், அப்படியே வரைஞ்சிக்கிறது மட்டும்தான். சப்போஸ் இது உங்களுக்கு வந்து இப்படி வரைகிறதுக்கு கூட கஷ்டமாக இருக்குது அப்படின்னீங்கன்னா பாருங்க, இதில் எல்லாமே ஒரு பின் குத்திக்கோங்க. இங்கே ஒரு பின், இங்கே ஒரு பின் குத்திட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இது ரொம்ப ஈஸியாக இருக்கும். கிராஸ் கட்டிங் போடுறது ரொம்ப ஈஸியானதாக இருக்கும் பாருங்க. அப்படியே வரைஞ்சிட்டோம், எடுத்துட்டோம். இப்போ நமக்கு வந்து துணி கொஞ்சம் சேவ் ஆகும் இந்த மாதிரி போட்டோம் அப்படின்னா. அப்படியே துணியில் போட்டு கட் பண்ணிங்கன்னா எந்த பக்கம் போடுறது பத்தலை அப்படின்ற அந்த பிரச்சனை இதில் இல்லை. கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதே பேப்பர் கட்டிங் நீங்கள் அப்படியே பத்திரமா வச்சிங்கனாலும் நேர் கட்டிங் போடும்போதும் நீங்கள் வந்து உபயோகப்படுத்திக்கலாம். இந்த பேப்பர் கட்டிங் எப்படி போடுறதுன்றதே நான் வந்து ஒரு வீடியோ போடுறேன். உங்களோட ஜாக்கெட்டுக்கு அதை அளவாக நீங்கள் எடுத்து வச்சுக்கிட்டீங்கன்னா எல்லா கட்டிங்க்கும் நீங்கள் வந்து உபயோகப்படுத்திக்கலாம். நம்ம கட் பண்ணிட்டோம். இப்போ இது வந்து நம்ம கட் பண்ணி முன் பீஸும் எடுத்துட்டோம். பின் பக்கம் இது வந்து முன் பக்க அளவு பாருங்க, நல்லா கிராஸ் துணியில். இப்போ அடுத்து கை எப்படி கட் பண்ணுறதுன்றதை நம்ம பார்க்கலாம் பாருங்க. கைக்கு இந்த கரபாகத்தை இப்படி நாலாக மடித்து போட்டுக்கோங்க. நல்லா சுருக்கம்லாம் எடுத்து விட்டுருங்க. இப்போ கை பாகத்துக்கு எடுக்க போகிறோம் பாருங்க. கைக்கு மடிப்புக்கு கரபாகன்றதுனால நீங்கள் சும்மா 1 இன்ச் அளவுக்கு விட்டாவே போதும். அதுக்கு ஒரு மார்க் பண்ணிக்கோங்க பாருங்க. முதுகு பக்கத்தை எடுத்துக்கோங்க. அளவு ஜாக்கெட்டில் எப்பயுமே பாருங்க இந்த இடம் வந்துச்சு பாருங்க. உங்களுக்கு தையலுக்கு சரியாக தெரியுது பாருங்க. இந்த இடத்துல இருக்கு, இங்கே ஒரு மார்க் பண்ணிக்கிறோம். தையலுக்கு ஒரு 1/4 இன்ச் விட்டுறோம் பாருங்க. அதே இது இந்த பக்கம் கரெக்டாக தையல் வச்சு பாருங்க. இந்த இடம் தையல் வருது, இங்கே ஒரு மார்க் பண்ணிக்கிறோம். தையலுக்காக ஒரு 1/4 இன்ச். இதில் ஒரு 1/2 இன்ச் மார்க் பண்ணிட்டு நடுவில் இங்கேருந்து ஒரு குழிவுக்கு இவ்வளோதான். கைக்கு கட் பண்ணிக்கலாம் நம்ம.
கை இப்படி கட் பண்ணிட்டு பாருங்க குழிவுக்கு கடைசி வரைக்கும் குழிவு கொண்டு போகக்கூடாது, இந்த இடத்தையோட நிறுத்திக்கணும். இந்த பக்கம் தான் குழிவு எடுத்தோம் அப்படின்னு தெரியறதுக்காக இதில் ஒரு மார்க் பண்ணிக்கிறோம். அதே மாதிரி பாருங்க இந்த பக்கம் இப்படி மடித்து தையல் எங்கே வரணும் அப்படின்றதுக்கு இதில் ஒரு மார்க் கொடுக்குறோம் நம்ம. ஏன்னா நமக்கு துணி இவ்வளோ தான் இருக்குது, கரெக்டாக அதில் ஒரு மார்க் பண்ணுறோம் பாருங்க. கரெக்டாக வச்சுக்கோங்க துணியை, 4 துணியும் ஒன்றா வச்சுட்டு இதில் ஒரு மார்க் பண்ணிக்கிறோம். அதே மாதிரி இங்கே நான் எப்படி வருது பாருங்கள், மடிக்கிறது இவ்வளோ தூரம் அப்படின்றத இதில் ஒரு மார்க் பண்ணிக்கிறோம். அதே மாதிரி இந்த கையோட முனையிலையும் ஒரு மார்க் பண்ணிக்கிறோம். எங்கே வந்து கையோட ஷோல்டர் உட்காரணுன்றதுக்கும் ஒரு மார்க் பண்ணிட்டோம். இதில் வந்து நம்ம பட்டி பீஸு, கொக்கி, ஹூக் பட்டி எல்லாமே நம்ம இதில் எடுத்துக்கலாம். இது பின் பக்கம், இது கிராஸ் பீஸ் கட் பண்ணியாச்சு. இது வந்து கை பாகம் கட் பண்ணியிருக்கிறோம். இதில் வந்து நம்ம கொக்கிக்கு துணி இருக்குது. நம்ம வீடியோ ரொம்ப பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், எல்லாருக்கும் நம்ம வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் கமெண்ட்டில் தெரிவிங்க. ரொம்ப நன்றி.